பாராளுமன்றத்தில் அர்ஜுனா சார் சொல்லி இருக்கிறதா பட்டதாரிகளுக்கு பற்றி கதைக்கிறாங்க. ஆனால் இதுலேயே ரங்கமன் சாரும் அர்ஜுனா சாரும் ஒருத்தரால் அவையாவது மந்தங்களுக்கு மதிப்பளிச்சிருக்கிறோம். ஆனால் இத்தவரையில எந்த மந்திரிமாரோ யாருமே எங்களுக்கு வந்து அப்படி கதைச்சதும் இல்லை, செய்ததும் இல்லை. 40-45 வயசு மட்டும் இருக்கிறார் பட்டதாரிகள். இன்றைய வந்தோம்னா 2-3 மணி என்றாலும் சாப்பாடு தண்ணி வேணி இல்லாமல் பெரும் கஷ்டப்படுகிறோம். நிரந்தரமான தீர்வுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் செய்து கொண்டு எந்த பலனுமே எங்களுக்கு கிடைக்கிறது. 35,000 வேக்கெண்ட் உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் 7,000 என்று அறிவித்திருக்கு. ஆளுநரிடம் நாங்கள் அந்த இதை கொடுத்திருந்த நாங்கள் மனுவை, அவர் எங்களுக்கு ஒரு சரியான தெளிவான பதில் ஒன்ற தரையில். நாங்கள் வந்து 2022ஆம் ஆண்டு பாஸ் அவுட் ஆகினோம். இனிமேல் கிடைக்கல. இன்றைக்கு மகனோட வந்து நிற்கிறீங்க போராட்டத்தில். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி அங்கே வந்திருக்கோம்னா கச்சேரிக்கு முன்னுக்கு இங்கே ஒரு போராட்டம் நடக்க போகுது. வேலையில்லா பட்டதாரிகளோட போராட்டம். எப்பயும் அவங்களுக்கான தீர்வு கிடைக்காததால் இன்றைக்கும் அந்த போராட்டம் மீண்டும் நடக்க போதாம். பல பட்டதாரி மாணவர்கள் இங்கே வரப்போகிறாங்க. என்னென்ன அவங்களோட கோரிக்கை என்னென்ன நடக்க போகுதுன்றது இந்த வீடியோட பார்ப்போம் வாங்க. வணக்கம், எனது பெயர் ஜெயதரன் வினோத். நான் இந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் யாழ் மாவட்டத்தினுடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். இவ்விடத்திற்கு தற்சமயம் தலைவரால் துரதிருஷ்டவசமாக சில வேலைப்பளு காரணமாக வர முடியவில்லை. இருந்தாலும் அவர் இந்த இடத்துக்கு விஜயம் செய்வார். இவ்வளவு காலமாக நாங்கள் இந்த போராட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு 2019 இன்று வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் பட்டதாரிகள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இப்ப தற்சமயம் 1 கிழமை 2 கிழமைக்கு முதல் கிடைத்த தகவல்களின்படி 35,000 அரச நியமனங்கள் வந்து வழங்கப்படுவதாக அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு தகவல் எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்று அந்த 35,000 பேரிலிருந்து 7,500 பேருக்கு தான் கேபினட் அப்ரூவல் வந்திருக்கு என்ற விஷயம் வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7,500 பேர்லையும் வடமாகாணத்திற்கு வந்து எத்தனை பேரை எடுக்க போறாங்க என்கின்ற விஷயம் வந்து இன்னும் சொல்லப்படையில. அப்ப அந்த 35,000 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தாங்கல்லானே, அந்த இது வந்து சரியான ஒரு உறுதிப்பாடு இல்லாத காரணத்தாலும் ஏற்கனவே போரால பாதிக்கப்பட்டு பின்தங்கி இருக்கின்ற எங்கெண்ட இந்த வடமாகாணத்திற்கு வந்து எத்தனையோ பட்டதாரிகள் இன்றும் வறுமை கோட்டு கீழிருந்தும் தினம் கூலி வேலை செய்துதான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உட்பட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து எவ்வளவோ செலவுகளை செய்து படித்தும் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் படித்தும் இன்று இப்படி வீதியில் நின்று போராடுகின்ற ஒரு நிலைமைக்கு உட்பட்டு இருக்கின்றார்கள். இந்த 7,500 பேருக்கான இந்த நியமனங்களுக்குள் வடமாகாணத்திற்கு எத்தனை நியமனங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது என்பது இன்னும் சரியாக எமக்கு அறிய தரவில்லை. அதோடு எங்களுக்கு வந்து அந்த 35,000 பட்டதாரிகளை அரசு நியமனத்திலே அமர்த்துவதற்கான அந்த வேலைப்பாடுகளை விரைந்து செயற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த போராட்டமானது எங்களுக்கு அந்த சரியான ஒரு தீர்வு வரும் வரை சுழற்சி முறையிலே அமையும் என்பதனை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். ஆளுநரிடம் நாங்கள் அந்த இதை கொடுத்திருந்த நாங்கள் மனுவை, அவர் எங்களுக்கு ஒரு சரியான தெளிவான பதில் ஒன்ற தரையில். அந்த இடத்துல போனாங்க. அது தலைவர் தான் அந்த இடத்துல போய் கதைச்சவர். அவரால் உங்களால அரசாங்கத்தால உங்களுக்கு என்ன கிடைக்கப்படாது? 35,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை வந்து அரச வேலை வாய்ப்புகளை கொடுப்போம் என்கின்ற பதில் தான் கிடைத்தது. ஆனால் அதற்கான சரியான கட்டமைத்து அதனை வந்து சரியான முறையில தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னு சொன்னா 35,000 பேருக்கு வேலை வாய்ப்புன்ட்டு இன்றைக்கு கொடுத்திருக்கிறது 7,500 சொச்சம் பேருக்கு தான் அரச நியமனம் வழங்கப்பட போகின்றது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கு பரவலாக. ஆனால் அந்த மிச்சம் 27,000 பேரை பற்றின
கதை வந்து இன்னும் எங்களுக்கு வந்து கிடைக்கல. அந்த 27,000 நியமனங்களும் வழங்கப்படுமா, மீதி 27,000 நியமனங்களும் வழங்கப்படுமா, அல்லது வந்து அது வெறும் தேர்தல் வாக்குறுதியா என்பது வந்து எங்களுக்கு தெரியவில்லை. அதனையும் விரைந்து அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. வணக்கம். நான் பட்டதாரிகள் சார்பாக கதைக்க வந்துள்ளேன். எனது வேதர்ஷினி. நாம் பட்டதாரிகள் சார்பாக எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கிறோம், எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ லெட்டர்கள் கொடுத்திருக்கிறோம். இப்ப தற்சமயமாக வடக்கு மாகாணத்திலே இத்தனை வேக்கன்ட் இருக்குதாண்டது இவியல் ஒவ்வொரு ஸ்கூலாக தேடி எடுத்து நமக்குரிய வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் நமது ஆதங்கம். 2019ஆம் ஆண்டிலிருந்து பட்டதாரிகள் வந்து வெளிவந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு என்பது வழங்கப்படவும் இல்லை. நாம் பட்டதாரிகள் சார்பாக ஆளுநரிடம், வழங்குனர் சாரிடம் எல்லாரிடமும் போய் ஒவ்வொரு லிஸ்டுகளை கொடுத்தும் நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்க்கமான முடிவு கிடைக்கவில்லை. பட் ஆளுநரிடம் நாங்கள் கொடுத்த போது கலைப்பீடு மாணவர்களுக்கு என்பது அரிதென்று கூறியிருக்கிறார். ஆனால் கலைப்பீடு மாணவர்கள் தான் வெளிவர்றது கூடுதலாக. 6 வருடங்களுக்கு வெளிவாரியாக உள்ளார்கள் அனைவரும் வெளியே தெருவோர நிற்கிறார்கள். தெருவோர நிற்பது என்பது பெரும் தாக்கத்துக்குரியது. எமது பிள்ளைகள் இப்ப நாங்கள் நிற்கிறோம் என்றது அடுத்த இனி வார தலைமுறைகளிலும் எத்தனை பிள்ளைகள் என்ன செய்ய போறாரு, எங்கட பிள்ளைகளை கூட என்னென்ன படிப்பிக்கிறது, நாங்கள் என்ன பாடத்தை படிப்பிக்கிறது, பயோமேத்ஸ் படிப்பிக்கிறது. எமது பொருளாதாரம் என்பது பெரும் கஷ்டம். வயது 40-45 வயசு மட்டும் இருக்கிறார் பட்டதாரிகள். என்ன நடக்க போகுது? மேதகு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவரிடம் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், நாங்கள் இவ்வளவு துன்பங்களையும் செய்தும் மது உடல் உள்ள உளைச்சல்களுக்கு உள்ளாயுள்ளோம். நாளாந்தம் எத்தனை வந்தோம்னா 2-3 மணி என்றாலும் சாப்பாடு தண்ணி வேணி இல்லாமல் பெரும் கஷ்டப்படுகிறோம். அதுக்கு எத்தனை சின்ன குழந்தைகளை குடி விட்டுட்டு வருகிறோம். என்ன எங்களுக்கு வேலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட நாளாந்தம் வெயில் மாறாது, மழை மாறாது, மீடியாக்கள் மூலமாக ஜனாதிபதியோ ஏனைய மந்திரிமாரோ யாரிடமும் போயிருக்கும். இப்ப நாங்கள் என்னென்ன செய்யறோம் என்றது மறைஞ்சிருக்கிறோம். ஆனால் அறிந்தும் எந்தவித நிரந்தரமான ஒரு முடிவென்னது எங்களுக்கு கிடைக்கல. இச்சவரை நாங்கள் என்ன செய்வதென்றதான் எங்களுக்கு அடுத்த கட்டமாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்களா இருக்கலும் பெண்களா இருக்கலும் மனவேதனை என்றதான் கட்டாயமாக உள்ளது. என்னென்ன நாளாந்தம் என்ன 35,000 வேக்கன்ட் உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் 7,000 அறிவித்திருக்கு. வடக்கு மாகாணத்தில் எத்தனை பேருக்கு வேக்கன்ட் கொடுக்க போறாருன்னு தான் கேள்வி. என்ன நடக்க போகுதுன்றதான் அடுத்த கட்டமாக உள்ளது. வெயில காஞ்சு மேல எங்களுக்கு வருத்தம் வந்தாலும் எங்கள்ட பிள்ளைகளை பார்க்க வேணும்ன்றதான் எங்கள்ட பிரச்சனை. ஆனால் என்ன செய்யறோம், எங்களுக்கு வேலை கிடைக்கும் நம்பிக்கையோட தான் நாங்க முன்னெடுக்கிறோம். அத்தனைக்கும் நாங்க முன்னெடுக்கிறதுக்கான காரணம் அரசாங்கம் என்பது எங்களுக்கு நிரந்தர தீர்வுன்றதை கிடைக்கும் என்றது. வயசு பிரச்சனை நாங்கள் நாளாந்தம் போய்க்கல எங்களுக்கு வருத்தம் கூடிக்கொண்டிருக்கோம். ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒன்றான் இருக்கு. ஆனால் அத்தனையும் நாங்க பொருட்படுத்தாமல் நாங்கள் என்ன செய்யறோம், ஜனாதிபதி கொடுத்திருக்கிறோம், ஆளுநர் கொடுத்திருக்கிறோம், அத்தனைக்கும் டாக்டர் வந்து கூடி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு பெற்று தருவோம்னு சொல்லியிருக்கிறார். அளவரை கூடி கதைக்கிறதுக்கு அங்க இடம் வலிக்கல. பாராளுமன்றத்துல அர்ஜுனா சார் சொல்லியிருக்கிறார் பட்டதாரிகளுக்கு பற்றி கதைக்கிறோம். ஆனால் அவர் வந்து ஒரு இத்தனை இதுலயும் ரங்கமன் சாரும் அர்ஜுனா சாரும் ஒருத்தரால் அவையாவது மந்தங்களுக்கு மதிப்பளிச்சிருக்கிறோம். ஆனால் இத்தவரையில எந்த மந்திரிமாரோ யாருமே எங்களுக்கு வந்து அப்படி கதைச்சதும் இல்லை, செய்ததும் இல்லை. ஆனால் நாங்க நம்பிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன, இவ்வளவு காலமும் நாங்க பாடுபட்டதுக்கு அவர்களால ஒரு முடிவென்னது கிடைக்கும். ஆனா இன்றைக்கு நாங்க கொஞ்சம் பட்டதாரிகள்லாம் வந்திருக்கிறோம். நாங்க சுழற்சி முறையில மீண்டும் தொடருவோம். எங்களுக்கு நம்பிக்கையான ஒரு முடிவு கிடைக்கும் என்றது எங்களுக்கு அறியும் வரையும் நாங்க போராட்டம் என்றது தொடர்ந்து ஓடிதான் இருக்கோம். எனக்கு 4 நேரம் அதை கதைச்சு எங்களுக்கு இவ்வளவுதானு சொல்லி இவர காலம் அவர் கதைக்கல. நாங்க போகிறதுக்கு மாற்றத்தோட தான் பாருங்க. ஆனா எங்களுக்கு இப்ப ஆளுநர் சொன்னாலும் கதைச்சு தரப்படம் கதைச்சு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொண்டு வேணும். அது பொறுத்து நாங்க சுழற்சி முறையில போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டுதான் இருப்போம். நிரந்தரமான தீர்வு காணிட்டு நாங்க தொடர்ச்சியா போராட்டங்கள் செய்து கொண்டு வந்து எந்த பலனுமே எங்களுக்கு கிடைக்காது. அப்ப உங்களுக்கு எந்த தீர்வுமே இப்ப இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்வுமே இல்லை. ஒரு கட்சியில் எங்களை பத்திய சொல்லவும் இல்லை.
எங்களை என்ன நாங்கள் போனாலும் அவன் எங்களோட டைம் சென்ட் பண்ணி எங்கள் பிரச்சனையே வடிவாக கேட்கறது இல்லை. கச்சேரியில் நான் உங்களுக்கு பதிகிறோம் இப்படி இப்படி இந்த வரவு செலவு திட்டத்துக்கு உங்களுடைய இதை கதைக்கிறோம்னு சொல்லியெல்லாம் எந்தவித முடியுமே எங்களை சொல்றது இல்லை. இப்போ வந்து ஏமாற்றத்தோட தான் நாங்கள் தொடர்ந்து வந்து மதிப்பளிக்கணும் இல்லை, அதான் பிரச்சனை. இப்போ கிழக்கு மாநிலத்தில் வந்து பட்டதாரிகளை மதிப்பளிச்சு ஆளுநர் வந்து லெட்டரை கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்கிறேன். ஆனா இங்க வந்து வடக்கு மாநிலத்தில் உள்ள பட்டதாரிகளை ஒரு பொருட்டாவே மதிக்கணும் இல்லை. மக்கள் தானே, மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு ஆளுநருக்கு என்ன பிரச்சனை உள்ளது? கிழக்கு மாநில ஆளுநர் வந்து நாங்க லெட்டரை கொடுக்க அவங்க கதைச்சு ஏதோ ஒன்று தீர்வு கொடுத்துருக்கிறேன், நாங்க கொடுப்போம் பண்ணதை கொடுத்துருக்கிறேன். ஆனா இவர் வந்து இந்த ஆளுநர் வந்து எங்களை சந்திக்கவும் இல்லை. நாங்க சந்திச்ச இடத்துல சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது குறை வேண்டது. அப்ப நாங்கள் என்ன செய்திருக்கோம், கலைப்படத்துல படிச்சாக்களுக்கு வேலை கொடுக்கத்தானே வேணும். இவ்வளவு காலம் கலைப்படத்துல படிச்ச மாணவர்கள் எங்கேண்டது? அப்ப அதைத்தானே அவர் கூற வேணும். இவ்வளவு காலத்திலையும் கலைப்பட வழிபட்டிருக்கணும், தொழிற்சால போயினோம், கல்லூரியால போயினோம், அவ்வளவு பேருக்கு உடனடியா வேலை கொடுக்கணும் தானே. இப்ப கலைப்பிட மாணவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு குறைவென்று நீங்கள் கலைப்பிட மாணவருக்கு வேலை குறைவாம், அதிலும் விட ஆசிரியர் மேருக்கு குறைவன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கலைப்பிடத்தால போன டீச்சர்ஸ் எல்லாம் இல்லையோ, அப்ப ஆர்ட்ஸ் மற்ற என்ன பாடத்துக்கும் போயிருக்கணும். அப்ப அவையில எல்லாம் வேலை போயிருக்கணும் தானே. இத்தனை வேடத்திலே வேலை கொடுத்துருக்கணும் தானே. கலைப்பிடத்தால போன மாணவர் எங்கேயப்ப இத்தனை வேடம் வேலை கொடுத்துருக்கணும். இப்ப மாத்திரமே சொல்றாரு கலைப்பிடத்துக்கு வேலை இல்லையான்னு சொல்லி சொல்றாரு எங்களுக்கு. அப்படி என்றால் இப்ப நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு பொருளாதார வசதி குறைவு, நாங்கள் எங்கள்ட பிள்ளைகளை படிப்பிக்க வேணும். கலைப்பிடத்துக்கு தானே படிப்பிப்போம், விவசாய மேத்ஸுக்கு படிப்பிக்கிறது எங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை. கலைப்பிடத்தை படிப்பிக்க இல்லாது. இப்ப நாங்க வந்து ரோட்ல நிக்கிறோமா, எங்கட பிள்ளைகள் வந்து நிக்க இல்லாத. அப்ப நாங்க கலைப்பிடம் படிப்பிக்க இல்லாது, பிள்ளைகள் பாதிக்கப்படுது. இப்ப நாங்கள் எங்கண்ட எனக்கும் பிள்ளை இருக்குது, வந்து நிக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்குது. அப்ப அந்த பிள்ளைகளை அடுத்த கட்ட நாங்கள் என்னத்தை கொண்டு போறதுன்னு எங்களுக்கு யோசனையா கிடையாது. உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. இப்ப எங்களுக்கு ஒரு தீர்வு தந்து இடையில வந்து தொழில் கல்வியை கொடுக்கணும். இப்ப வெளிநாடுகள் எல்லாம் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டோட தொழில் கல்வியை கொடுக்கணும். ஆனா இங்கேயும் வந்து ஓயிலோட தொழில் கல்வியை கொடுக்கலாம். எம்பஸ் தான் போக வேணும்னு அவசியம் இல்லை. பிள்ளை பயோமேக்ஸ் படிக்கணும்னு சொன்னா ஏழக்கூடிய பிள்ளை படிச்சு கொண்டு போகும். படிக்க முடியாத பிள்ளைக்கு என்ன ஏழக்கூடிய தொழில் வாய்ப்பு கல்வியை கொடுங்க. இனி வந்து இந்த பள்ளி பல்கலைக்கழகம் பிள்ளை வேண்டாம். பல்கலைக்கழகத்துக்கு பயோமேக்ஸ் படிச்சு காமர்ஸ் படிச்சு பிள்ளை போகக்கூடிய பிள்ளை போகட்டும். மெயின் பிரச்சனை. இப்ப நாங்கள் 4 ஒவ்வொரு இடம் நாங்க அறிகிறது என்ன, பட்டதாரிகள் வேலை இல்லாம ரோட்ல நிக்கணும், பட்டதாரிகள் வேலை இல்லாம இன்னொரு ரோட்ல நிக்கணும். அப்ப அந்த நிலைமை என்னத்துக்கு வரணும்? அரசாங்கத்துக்கு கல்வி திட்டத்தின் பிரச்சனை. கல்வி திட்டத்தை என்ன செய்யணும், மாற்ற வேணும். 4ஆம் பிள்ளை 10ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு படிச்ச உடனே அந்த பிள்ளைக்குரிய தொழிற்கல்வியை நீங்க கொடுங்க. அரசாங்கம் படிப்பிக்கிறதெல்லாம் இலவசமா படிப்பிக்கிறீங்களே, இலவசமா படிப்பிக்கிற பிள்ளைக்குரிய தொழிற்கல்வியை நீங்க படிச்சு விட்டால் அந்த பிள்ளை என்ன செய்யணும், நானும் அந்த தன் சுய முயற்சியால் அந்த காசுகளை சேர்த்து கொண்டு போகும். இப்ப நாங்கள் இவ்வளவு காசம் செலவழிச்ச காசு நாங்கள் என்ன செய்யணும், வேலோட நாங்க வேலை போயிருந்தால் பட்டதாரி செலவழிச்ச காசு என்ன செய்யணும், நாங்க சேமிப்பு வச்சிருக்கோம். அந்த சேமிப்புல எந்த பிள்ளைகளை படிப்பிச்சுக்கலாம். அதுல இருந்து வட்டி எடுத்து நாங்க படிச்சு, ஆனாலும் என்ன செய்திருக்கிறோம், படிக்கிறதுக்கு நாங்க வீணா செலவழிச்சிருக்கிறோம். இப்ப அந்த போராட்டங்களுக்கு வீணா செலவழிக்கிறோம். இந்த காசு இல்லாம இங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலையை தந்தால் நாங்க அதுல எந்த எடுப்போம் தானே. இந்த பிள்ளைகளையும் வீணாக்குறோமே நாங்கள் எங்கட பிள்ளைகளை 4ஆம் படிப்பிக்க யோசிக்கிறோம். இப்ப பிள்ளைய பயோமேத்ஸ் படிப்பிக்கிறதுக்கு என்ன செய்யறது? எத்தனை வருஷம் நீங்க படிப்பு முடிச்சு? நாங்க வந்து நான் 2022ஆம் ஆண்டு பாஸ் அவுட் ஆகினோம். இன்னுமே கிடைக்கல. இன்றைக்கு மகனோட வந்து நிற்கிறீங்க போராட்டத்துக்கு. வேலை என்ன கிடைக்கும் இந்த மாதிரி? வேகன்சி இருக்குன்னு சும்மா அறிவிக்கிறீங்க தவிர அதுக்குரிய மாதிரி ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதனால எங்களுக்குரிய வேலையில தந்தா 2 வர வர பொருளாதாரம் பிரச்சனையா இருக்கு. பிள்ளைகளை படிப்பிக்குவாங்க. உங்களுக்கு என்ன ஒரு வேலை வேணும், அந்த குவாலிஃபிகேஷன் கேட்குற மாதிரி நாங்கள் அரசாங்கத்தில் வெளியில வேலை ஒன்றும் செய்யலையா? சரி, ஓகே அக்கா, நன்றி. இவ்வளோ நேரம் பார்த்துப்பீங்க நினைக்கிறேன். அவங்களோட போராட்டத்துக்கு வேலை கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. பட் 7000 பேருக்கு தான் வேலை நியமனம் தருவதா இப்போ வந்திருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. மிச்சாக்களுக்கு வருமா வராதா என்றது, அதுலேயும் வடமாகாணத்துக்கு எத்தனை பேருக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்ன்றதை வச்சு தான் இந்த போராட்டம் நடந்துச்சு. இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அவங்களும் கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக படித்து போட்டு ஒரு வேலை இல்லாமல் வேலையில்லா பட்டதாரிகளாக என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கான தீர்வு விரைவில் கிடைக்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவோட முடிக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. ஓகே, பாய்.